ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசி பலன்கள் இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் பற்றின அப்டேட்ஸ் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினம். மாலை நேரத்தில் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. அதில் நீங்கள் கலந்துக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசியை இன்றைய தினம் சந்திர பகவான் கடந்துள்ளாருங்க. பாக்கியாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் தவிர 9 கூடிய சந்திரன் ராசியில் இருப்பதை தவிர ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல ராகு புதன் செவ்வாய் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. குறிப்பாக உங்களது வியாபாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரிங்க, உங்களுடைய சிந்தனை வளம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஐடியாக்கள் மூலமாக உங்கள் சிந்தனை வளத்தின் காரணமாக நீங்கள் சிறப்படையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இது அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் தாராளமாக உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கான உதவிகள் செய்ய ஆதரவு கொடுக்க உங்களது உடன் பிறந்தவர்கள் ரெடியாக இருப்பாங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களை நம்பி சில கூடுதலாக பொறுப்புகளை தருவாங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சிந்தனை வளத்தின் காரணமாக உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுப்புகள் நல்ல செல்வாக்கை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்படையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் அருமையாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய நினைவுகள், சோகம் தரக்கூடிய நினைவுகளை இன்னைக்கு ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டாங்க. அதனால தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படும். அதனால அந்த குழப்பங்களை நீங்கள் தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் பழைய நினைவுகளை மீண்டும் ஞாபகப்படுத்துறதுல தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த எந்த விதமான குழப்பங்களாக உங்கள் மனதில் எந்த விதமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கான குழப்பங்கள் விரைவிலே நீங்கி விடுங்க. அதனால நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. டெக்னிக்கான சில நுட்பமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கற்று வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட நுட்பமான விஷயங்களை நீங்கள் யாருக்கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அது உங்களுடைய உழைப்பு. அதை நீங்கள் யாருக்கூடையும் பகிர்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய உங்கள் குழந்தைகள் பற்றின ஐடியாக்கள் உங்கள் மனசில் நிறைய உருவாங்க. உங்கள் குழந்தைகள் பற்றியே அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்பு குறித்த சிந்தனைகளும் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா தேவையில்லாத பொழுதுபோக்குகள் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டால் உங்களுக்கான முன்னேற்ற பாதை தடைபடலாம். நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லதுங்க. அலுவலக பணிகளாகட்டும் உங்களது குடும்ப வாழ்க்கையாகட்டும் விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க. நல்ல உயர்வு நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். அவசரம் தேவையில்லைங்க. நிதானித்து செயல்படுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வகையில் நல்ல ஃபீலிங் கிடைக்குதோ, எந்தெந்த ஒர்க்கும் நீங்கள் செய்தால் ஒரு நல்ல திருப்தி ஏற்படுகிறதோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாளுங்க. ஸோ அதை நீங்கள் செய்வதற்கு மறக்காதீங்க. அதனால உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. எதற்காக கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வட்டி முதலும் சேர்த்து இன்றைய தினம் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பெறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வீட்டு வேலைகள் எல்லாம் நீங்க கரெக்டாக டக்குன்னு முடிக்கிறது உகந்த ஒரு நாளுங்க. பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக முடிக்கலாம். அதற்காக நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தாங்க இருக்கும். காதல் வாழ்க்கையில நீங்க மெல்ல மெல்ல முன்னேறுவீங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக முன்னேறுவீங்க. எனவே காதல் பயணம் மிகச்சிறப்பாக இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த
பிஸியான ஒரு ஷெட்யூல் நடுவில் உங்களுக்கான நேரத்தை அவரால் ஒதுக்க முடியாமல் போகலாம். அதனால உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாதுங்க. அவர் இருக்கக்கூடிய பிஸியில் உங்களை வந்து கண்டுக்கல அப்படின்றதுனால நீங்கள் வந்து அவரை வந்து நம்மளை ஒதுக்குறாருங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து குற்ற உணர்ச்சியை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை செலவிடலாம். உங்கள் நண்பர்களோட நீங்கள் அரட்டை அடிக்கிறதுல அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆனந்தம் பெறுவீங்க. ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேசுறது பழகிறது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மற்றும் அந்த சரிப்பான சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கான உறுதியான நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து பழைய நினைவுகளை மட்டும் ஞாபகப்படுத்துறது தவிர்க்கிறது நல்லதுங்க. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடிங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கள். சிந்தனை வளம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய ஐடியாக்கள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால நீங்கள் வந்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு நீங்கள் மீண்டும் மேலும் மேலும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் பழைய ஞாபகத்தை வந்து நீங்கள் யோசிக்கிறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுடைய கஷ்டமான விஷயங்கள், அதாவது நுட்பமான நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வந்து ஈஸியாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அது தடையாக அமையலாம். அதனால் உங்கள் நுட்பமான உங்களது டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் மற்றவங்க கூட இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் சீக்ரெட் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நல்ல ஐடியாக்கள் புதிதாக உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எப்படிலாம் வந்து உங்கள் சேமிப்பு உயர்த்தலாம், எதிர்காலத்துக்கு நீங்கள் என்னென்ன பணம் சேமித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கில் சார்ந்த விஷயங்களை அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் டைம் டேபிள் போட்டு உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் கொஞ்சம் விவேகம் தேவைங்க. கூடுதலாக சில பொறுப்புகள் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். நல்ல உயர்வு நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பொழுதுபோக்குகளை கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.